இன்றைக்கி சினிமாவில் வந்து இந்த 90s க்ரௌடுக்காக ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கதையில் ஒரு ட்ராமா ஆட் பண்ணால் கூட அது இன்றைக்கும் செல் ஆகுது. அப்படி 90s ஜென்ரேஷன் வந்து ஒருத்தர் அப்படியே பிடிச்சிக்கிட்டே போனாங்க ரொம்ப நாள். அவர் தான் வந்து சிங்கர் ரஞ்சித் அவர்கள். ஹலோ, ஹாய். நமக்காக வருகை தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரஞ்சித் சாரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சாதுவாக இருப்பாங்க, செகண்ட் ஹாஃபில் அப்படியே உக்கிரமாக மாறுவாங்க. அந்த மாதிரி வந்த புதுசில் பழமாக இருந்தார். இப்போ அப்படியே ஒரு ஃபுல் ஸ்வாக், ஒரு கோவன்கே டஃப் ஃபைட் கொடுக்குற லெவலில் இருக்கிற பாடகர். அதாவது this is what I was excited about. ஏன்னா உங்களோட எந்த இன்டர்வியூஸ் யூடியூப்ல பார்க்கும்போதும் the kind of you have a very unique way of explaining things and even looking at things and bringing it to the audience. So நல்லா இருக்கு. I love this introduction. Thank you sir. More to go. அப்புறம் டாட்டூஸ் பற்றி பேசணும், கழுத்தில் மாட்டிருக்கிற மேட்ரு 20 ரூபாயா 50 ரூபாயா எவ்வளோ இருக்குல்ல கேட்கறதுக்கு. சார், ஹே பெண்ணே திரும்பி பாருன்னு ஒரு பாட்டு, அந்த சச் அ வார்ம் சாங். அந்த பாட்டை கேட்டாலே வந்து போய் ரோட்டில் நின்று திரும்பி பாருன்னா பாட தோணி இருக்கும். ஸோ திஸ் ஹோல் advent of singing for films, that let's go back to that, no, how Mani Sharma scouted for your voice. Actually it's a very very old journey. Of course I started learning music since I was third standard, and but playback singing was never in that vicinity. I think konjam and or aasa vandhathu of course for Rahman sir, or array of young singers உள்ள கொண்டது. அதர்வைஸ் நமக்கு எஸ்பிபி சார், ரேஷ் சார் அவங்க மாதிரிலாம் ஸ்கோப்பே இல்லை. அவங்க இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்கோப்பே இல்லை. பட் தட் கைண்ட் ஆஃப் happened turned into a reality when a lot of more youngsters walked into the scene after Rahman sir's discovery of a lot of singers. அதுக்கப்புறம் reality show happened, சப்தசுரங்கள், Sun TV. I was one of the winners of that competition, and adula vandu it exposed me to a whole adu varakum classical adoda seri classical na of course film songs கேட்டு வளர்ந்திருக்கேன். பட் ரொம்ப டீப்பா அதுக்கு முன்னாடி இருந்த TMS சார் அந்த மாதிரி பாடல்கள்லாம் நான் டிராவல் பண்ணதில்லை. பட் that reality show happened to open up that என்ன சொல்றது, that world to me. All that happened, and அதுக்கப்புறம் see normally எல்லா ரியாலிட்டி, of course இப்போ இன்னைக்கு ரியாலிட்டி ஷோஸ் கூப்பிட்டாங்க, அப்போ டேலண்ட் ஷோஸ் தான். நம்ம போய் பாடுவோம், ஜட்ஜஸ் கமெண்ட் பண்ணுவாங்க, வந்துருவோம், அவ்வளோதான். சப்தசுரங்கள் used to be that format. But அதுக்கப்புறம் of course I was also hoping that people will find me, coming for me, looking for me, வீட்டு கதவெல்லாம் தட்டி பயங்கரமான வாய்ப்பெல்லாம் கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்லி வெயிட் பண்ணேன். பட் none of that happened. Eventually reality kicked in. College முடிச்சாச்சு, have to find some new ways to figure things out. So அந்த மாதிரி டைம்ல தான் வந்து வி சந்திரன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் வந்து அவரை வந்து இன்ஃபேக்ட் டிவோஷனல் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பாடும்போது மீட் பண்ண ஒரு சீனியர் சிங்கர். அவர் he asked me, would you be interested in singing chorus எல்லாம் பாடுறியா, ஃபிலிம்ஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி முதல்ல நான் கோரஸ் பாட போன மியூசிக் டைரக்டர் வந்து மணி சர்மா சார். So I did not expect that. In the first meeting I was one among 6 people, but there was nothing like, I didn't பாடின குரூப் ஏதோ கோரஸ் லைன்ஸ்லாம் கொடுத்தாங்க, பாடிட்டு வந்துட்டேன். ஒரு தேர்ட் செஷன் அந்த மாதிரி தான் வந்து there was a point where singing chorus is not a joke, and all 5 have to sound as one. எல்லாம் சோலோ கூட நம்ம பாடிட்டு போயிடலாம், பட் கோரஸ்ங்கிறது வந்து ஒரு பெரிய ட்ரிக். ஸோ அது வந்து ஏதோ சரியாகலன்னு சொல்லி தனித்தனியாக பாடுங்க அப்படின்னு சொன்னார். திடீர்னு என் வாய்ஸை கேட்டு யார் இது அப்படின்னு சொல்லி, ஏன்னா பார்க்க முடியாது கன்சர்ட்ல இருந்து அப்படின்னு சொன்னார். அண்ட் தென் தேட் ஹேப்பன்ட். அதுக்கப்புறம் தெலுங்கு பாட்டு தான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நோ ஐ திங்க் இந்த படத்தோட வேற ஏதோ ஒரு பாட்டோட கோரஸ் செஷன் தான். ஸோ இது வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட ஜீவாவோட முதல் படம், சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட 50th மூவி. அந்த படத்துல வேற ஏதோ ஒரு சாங், ஐ திங்க் திப்பு பாடின ஏதோ பாட்டோ சம்திங், அதோட கோரஸ் செஷன் அதுதான் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தோம் உள்ள. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன வெயிட் பண்ண சொன்னார். டிஃப்ரெண்ட் ஃப்ரேசஸ்லாம் கொடுத்தாரு, பாட சொன்னார். அதுக்கப்புறம் உள்ள கூப்பிட்டாரு, அவர் ஸ்டைலில் உள்ள கூப்பிட்டு அப்படின்னாரு, ஐயோ ஏதோ பயங்கரமாக திட்ட வர்றாரு அப்படின்னா, எனக்கு எப்படா தெரியும் நீ வந்து நேராக உள்ள போய் நின்னா இப்படிலாம் நீ பாடுவேன்னு எனக்கு எப்படா தெரியும் அப்படின்னாரு. அப்படியே ஒரு கலந்த ஒரு இமோஷன், அதான் சந்தோஷம், அட் த சேம் டைம் all that. And then in fact இந்த பாட்டு ஹே பெண்ணே திரும்பி பாரு வந்து he said, அவர் சொன்னாரு, I want to compose a song with you by my side, and உன் வாய்ஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி நான் ஒரு பாட்டு, because this is like for me that was like dream come true. எந்த கம்போசர் அதான் மணி சர்மா சார் மாதிரி ஒரு சீனியர் person in the industry coming and telling me that I want to do a song which is suitable for your voice, because I find there's something unique னு சொல்லி கம்போசிங் டைம்லயே உட்கார வச்சு ஒவ்வொரு ஃப்ரேஸும் ஹே பெண்ணே திரும்பி பாரு பாடு அப்படின்னு சொல்லுவாரு. பாடி அதை ட்வீக் பண்ணி
லைக் லிட்டரலி என்னோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ட்வீக் பண்ணி அந்த பாட்டு பாட வச்சாரு. ஸோ I think it was the greatest gift, the award. நிறைய நம்ம awards பத்திலாம் சொல்லுவாங்க, but that was truly the award that kind of changed my life. சம மூமெண்ட் இல்லை சார், கோரஸ் பாட அப்படியே தொங்க போட்டுன்னு ஜொல்லா பையோட உள்ள போயிட்டு வெளியே வரும்போது அப்படி ஒரு பிளேபேக் சிங்கர் செமையா இருக்கு சார். விஷுவல் நீங்க சொல்ற நல்லா இருக்கு சார். ஹி வாஸ் டர்னிங் பிளாக் பஸ்டர்ஸ் ஆஃப்டர் பிளாக் பஸ்டர்ஸ். மணி சர்மா சாரோட டிஸ்கோகிராஃபியில் நீங்கள் அவருக்கு பாடின நிறைய பாடல்களில் எனக்கு வந்து இந்த துருவில் நீங்கள் பாடின சாங்லாம் வந்து நீங்களே கேட்டுப்பீங்களான்னு எனக்கு தெரியல. டாக்டர் மாப்பிள்ள ஓகேவான்னு ஒரு சாங் இருக்கும், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சம் லைட் ஆன் ஹிம் ப்ளீஸ், ஏன்னா அடுத்து நான் அவரை இன்டர்வியூ பண்ணணும்ல. Mani Sharma sir, how is he? He's truly a rock star. என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து அவரோட எஸ்பெஷலி நான் போன டைம்ல வந்து லிட்டரலி லைக் a music factory. நான் அது வரைக்கும் அந்த மாதிரி I didn't even know it was possible. போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடியோவே பெரிய ஒரு ஸ்டூடியோ ப்ளஸ் சின்ன ஒரு ஸ்டூடியோ வேற, குட்டி ஒரு A ஸ்டூடியோன்னு இருக்கும், B ஸ்டூடியோன்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுல ஒவ்வொரு கதவும் நீங்க திறந்தீங்கன்னா உள்ள ஒரு 4 மியூசிஷியன்ஸ் லைக் கீபோர்ட் ப்ரோக்ராமர்ஸ்ல இருந்து ரிதம் ப்ரோக்ராமர்ஸ்ல இருந்து எல்லாம் வந்து ஹெட்ஃபோன்ஸ் மாட்டி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இட்ஸ் லைக் லிட்டரலி லைக் ஒரு ஆஃபீஸ். இப்போ உங்க ஆஃபீஸ்க்குள்ள வரும்போது ஃபுல் கேபினட்ஸா ஆட்கள் உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி they'll be sitting and working. And Mani sir will just walk in and just take இந்த ஹெட்ஃபோன் மாட்டி ஒரு பார்த்தா அது ஏதோ ஒரு பாட்டோட ஏதோ ஒரு பிஜிஎம் போயிட்டு இருக்கும், அதுல வந்து கரெக்ஷன் சொல்லுவாரு. திடீர்னு இன்னொரு பாட்டோட வந்து வேற ஏதோ ட்ராக் போயிட்டு இருக்கும். ஸோ எவ்ரிதிங் ஹி வில் பி மானிட்டரிங் அண்ட் ஹி வில் பி கெட்டிங் ஒர்க் டன். பார்த்தா தெலுங்குல ஒரு 4 படம் போயிட்டு இருக்கும், தமிழ்ல ஒரு 4 படம் போயிட்டு இருக்கும். இட்ஸ் லைக் கிரேசி, யூனோ, இட்ஸ் அன்இமேஜினபிள். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேக்டரி scene and I will be like literally like a lost child in the Charlie and Chocolate Factory la pona mari, like full of wonder, you know. It's like how is he doing this, how is he just able to instantly relate to songs and onu pathina soft. I mean it's crazy to even understand that, but that was my school, that was my university, and that's literally where I grew up. ஸோ அதெல்லாம் கேட்டு அவரோட வந்து அவரில் அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த கம்போசிங் ப்ராசஸ்ல இருந்து அதுக்கப்புறம் அது ஒரு டியூனா பாடி அதை டைரக்டருக்கு போட்டு காட்டுறதுல இருந்து அப்புறம் ட்ராக் பண்ணி அந்த லிரிக்ஸை பாடி தென் ஒரு ஃபைனல் சாங் வரைக்கும் இட் வாஸ் அ ஃபினாமினல் ஜேர்னி. ஸோ எனக்கு லிட்டரலி இட் வாஸ் வெரி கிராஜுவல், you know, for me with like lot of music directors, even Shankar Raja irukattum, Haris Jayaraj irukattum, ellarkume vandu first I started singing chorus and then from there got into like track singing and then started singing songs. So it was very gradual and I think it was very sweet in my memory. Ipa na yosichu paakumbodhu, you know, so much of work used to happen, but I never used to get tired because there's so much of fun, so much of variety, so much of, and with somebody like me with no backing, like family backing, I'm saying, இந்த ஒரு என்ன இண்டஸ்ட்ரியில நடக்குதுன்னா nobody in my family really knows. அப்படி இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு திருவிழால கொண்ட விட்ட மாதிரியான ஒரு சினாரியோ தான். சூப்பர் சார். சார், ஒன் திங் தட் நீங்கள் பாடும்போது ஸ்டாண்ட் அவுட் ஆகிறது ஒன்று வந்து உங்கள் வாய்ஸோட டெக்ஸ்சர். ஐ திங்க் இட்ஸ் லைக் ஒன் வெரி நியூ அண்ட் அது எப்போவுமே இப்போ கூட உங்களை கும்தலகடிக்கான பாட விட்டா யூ வில் டேக் பேக் டு தட் வெரி சேம் மொமெண்ட்னு நினைக்கிறேன். அந்த வாய்ஸ் டெக்ஸ்சர்ன்றது வந்து அது எப்படி சார் உங்களுக்கு தெரியாமே அதை நீங்கள் இன்வைட் பண்ணிக்கிட்டீங்களா இல்லை யூ கான்ஷியஸ்லி ஒர்க்? ஐ திங்க் இட் வாஸ் இட்ஸ் அ கிஃப்ட். ஐ திங்க் நம்ம வாய்ஸாக இருக்கட்டும், நம்ம ஸ்கில்லாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், ஐ திங்க் இட்ஸ் அ கிஃப்ட். பட் ஆஃப்கோர்ஸ் மை பேரண்ட்ஸ், மை டேட் இஸ் அன் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஹி இஸ் அன் எக்ஸ் ஏர்ஃபோர்ஸ். ஸோ அவர் வந்து நான் ஏதோ 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் ஏதோ காம்படிஷன் போய் பாடி ஏதோ ஒரு ப்ரைஸ்லாம் கிடைச்ச உடனே அங்கே ஜட்ஜ் வந்து சொன்னார், இவனை வந்து நீங்கள் நல்லா ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணீங்கன்னா இவன் ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் தெரியுது அப்படின்னு. அந்த டைமில் மை குரு செட் that and அவர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு. ஸோ அப்போ வந்து காலையில் if I don't wake up at 5:30 and sing for 1 hour, no breakfast. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ரொட்டீனில் போட்டு, அதாவது நிறைய வாட்டி நான் தூங்கி வாங்கிச்சிருக்கேன் பாடும்போது. ஆனால் வீட்டில் இருக்கும் கிளாசிக்கல் மியூசிக்கும் தெரியாது. ஸோ நிறைய ஏமாத்துவேன். லைக் இந்த பாட்டோட பல்லவியில் ஆரம்பிப்பேன், தெரியும் வேற ஏதோ ஒரு பாட்டோட நிறைய இந்த மாதிரி கூதல் வேலைலாம் பண்ணுவேன். ஸோ என்னன்னா சின்ன பையன் தெரியாது என்ன வாட் இஸ் திஸ், என்ன சரிகாமா பதனி சார், என்ன கீர்த்தனம், என்ன ஒன்றுமே புரியாது. But I had to learn it அந்த மாதிரி ஒரு format. So but I think all that had helped, you know. Later ஒரு point in life, ஒரு 12th எல்லாம் முடிச்சு இனிமே next என்னன்னு யோசிக்கும் போது மியூசிக் அப்படிங்கும்போது திரும்பி பார்க்கும்போது I had that, you know, ஒரு என்னென்னமோ பண்ணி வச்சிருந்தேன், you know. Then of course I put it all, made more sense out of it. கொஞ்சம் கூட இன்டென்ஸா I went and learned from Ravikiran sir and different people, P.S. Swami sir. ஸோ அந்த மாதிரி அது வந்து இட் ஹெல்ப். பட் ஐ திங்க் டோன் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொல்லும்போது இட்ஸ் ஆல்சோ லாட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ். லைக் ஐ லவ் யேசுதாஸ் சார், ஐ லவ் எஸ்பிபி சார். இவங்க பாடலாம் கேட்கும்போது நம்ம அப்படியே அந்த டோனோடையே அந்த வாய்ஸோடையே நம்ம கற்றுக்க ட்ரை பண்ணுவோம்.
அதே மாதிரி KK at one point of time, you know, I used to trip on KK. I used to trip on Unni Krishnan sir a lot, like love his songs. Our song la paadi அதே மாதிரி sound பண்ணனும் இதே. So I think in that entire journey, I think you just automatically fall into, and the tone, everything just automatically gets developed. Unbelievable sir. ஏன்னா இந்த 2000ஸ்ல வந்து நீங்க எங்களுக்கு வந்து ஒளிச்சிக்கிட்டே இருந்த குரல் வந்து ரஞ்சித், கார்த்திக், KK, ஹரிஷ் ராகவேந்திரா, ஸ்ரீராம் பரசாரதி, அவங்க 2 பேரும் கர்நாடிக்கு, நீங்களாம் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங்கு, அப்புறம் நீங்கள் ஒரு டைப் ஆஃப் ஒரு ஃபோக் சாங்கு, அவங்க ஒரு டைப் ஆஃப் ஃபோக் சாங்கு. ஸோ ஐ திங்க் த என்டையர் ஸ்கேப் வாஸ் லைக் பியூட்டிஃபுல். இந்த டெக்னாலஜியோட இன்ஃப்ளூயன்ஸ் இப்போ இந்த லாஸ்ட் 5-6 இயர்ஸில் பயங்கரமாக இருந்திருந்தாலும் அப்போது வந்து அவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸும் கிடையாது. அண்ட் சப்போஸ்லாம் வந்து சப்போஸ் ஒன்று. ஸோ ஐ திங்க் அதுதான் கோயிங் பேக் டு ஹவு யூ த்ரோ யுவர் வாய்ஸ் அண்ட் போராலேன்னு ஒரு சாங் உங்களை வச்சு இமேஜின் பண்ண முடியும். லைக் ஜிப்ரான் கேன் ஆக்சுவலி திங்க், ஓ இந்த கட்டையில் இருக்கா, ஒரு கட்டை தாண்டி போகலாம் ஏன்னா ரஞ்சித் இருக்காரு அப்படின்னு. ஸோ இந்த த்ரோலேருந்து அகெயின் இஃப் ஐ ஹாவ் டு கம் பேக், one of the very few singers who understood the lyrical value, the pronunciation, and அந்த கேரக்டரோட ஆர்க் என்ன படத்தில் திரும்ப உங்கள் டெக்ஸ்டரை மக்களுக்கு ஏன் ஒயாமை ஹெல்பென்ட் ஆன் த டெக்ஸ்டர் ஃபேக்டரை மட்டும் ஒரு வாட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா. சரி, வாட் சாங் டு யூ வாண்ட்? whatever you feel like sir, உங்களோட. ஓகே. நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ், நீ வெக்கப்பட்டு சிரித்தால் செந்தமிழ், நீ பேசிய வார்த்தைகள் பைந்தமிழ், ஊ ஊ ஊ ஊ. நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ், நீ வெக்கப்பட்டு சிரித்தால் செந்தமிழ், நீ பேசிய வார்த்தைகள் பைந்தமிழ், ஊ ஊ ஊ ஊ. செங்கந்த இதை என்பதில் நான் கண்ணின் இனிய தமிழ், என் கண்ட பேச்சில் மொத்தமாய் நான் கேட்டு இசை தமிழ், உண்மைதன் மொத்தம் தமிழ், மொத்தம் தமிழ், நீ தமிழ் நான் தமிழ், TAMIL தமிழ். TAMIL தமிழ் போது கங்னம் ஸ்டைல் மாதிரி இருக்கே சார். அப்பயே மணி சர்மா சம்பவம் பண்ணியிருக்காரு. அண்ட் பா விஜயோட வரிகள் கேட்கணுமா, அண்ட் வாட் விஜய் ஆடட் டு தி சிங்கிங். ஸோ ஹவு எக்ஸைட்டட் யூ வில் பி ஃபார் த ரிலீசஸ்? லைக் சம்டைம்ஸ் நீங்கள் இருந்த நம்பர் கேமில் வந்து எந்த படத்தில் என்ன பாட்டு பாடிருக்கேன்னு தெரியாத மாதிரி ரெக்கார்டிங் போயிட்டுருப்பீங்க. பட் பாட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப தியேட்டரில் பார்க்கும்போது அப்பா நம்ம பாடினதை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, பிகாஸ் கொரியோகிராஃபர் கம்ஸ் இன் பிளேஸ், கேமரா பொசிஷனிங் கம்ஸ் இன் பிளேஸ், காஸ்டியூம் செட். How excited you'll be? So like I said, see, I think recording singing சொல்லும்போதே I think it's very different from stage singing. ஏன்னா ஸ்டேஜ்ல we have that luxury. நம்ம ஒன்று நின்று இப்படி உங்க ஃபேஸ் பார்த்தா எனக்கு தெரிஞ்சிடும் உங்களை நான் கனெக்ட் பண்றேனா இல்லையா. ஸோ நீங்க கொஞ்சம் கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா நான் இன்னும் எக்ஸைட் ஆயிடுவேன். அந்த ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு, between the listener and the singer. But here you don't have that. You only have the team, sometimes music directors and directors, and they are looking more into a lot of other aspects. They are not like literally listening and enjoying. So sometimes I have this habit of imagining that there is an audience out there and singing to them, and I feel like probably they are giving me a certain response. And the marilla sometimes I go into that kind of a space which I feel konjam romba encouraging ah irukum. Padumbodhu it kind of keeps you in that vibe. பட் நீங்க சொன்ன மாதிரி அப்படி ஒரு மொட்டையா ஒரு ஸ்டுடியோல பாடி முடிச்சதுக்கு அப்புறம் when you go for the release and when you really see that, of course phone calls, radiosல play ஆகும்போது friends, family எல்லாரும் கூப்பிட்டு அந்த சாங்கை பத்தி அவங்களுக்கு அந்த இம்பாக்ட் பத்தி of course படத்துல வரும்போது I think that's a different என்ன சொல்றது, அது ஒரு தனி kind of high, if I could say that, because it's of course, but sometimes in the re-recording ellame work studio le nadakumbodhu we also get to see sneak peeks, but not with the audience liya. The audience oda response oda and the paatha kekumbodhu adu it really is like a magical. And invariably you are part of big films, like films that people thronged at theaters. Like ஏதோ இப்போ என்னம்மா கண்ணு திருவிளையாடல் ஆரம்பம்ல 2 பாட்டு பாடியிருப்பீங்க. இப்போ அந்த என்னம்மா கண்ணு சாங்லாம் வந்து we are bringing back that மிஸ்டர் பாரத்தோட மெமரி வேற. அது SPB யேசுதாஸ், இங்கே ரஞ்சித், கார்த்திக்கு அப்படியே ரீக்ரியேட் ஆகுது அந்த ஃபேக்டரி. ஸ்க்ரீனில் அது பார்க்க பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்டர் பற்றி பேசும்போது நீங்கள் ஓ சொல்லும் போது அந்த ஓ மட்டும் வேற ஓவாக இருக்குது மற்ற இடங்களில். ஸோ யூ நோ ஹவு டு, ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் சார் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு ப்ராக்டிஸ்ன்றதை நம்ம எத்தனை வாட்டி சொன்னாலும் பத்தாது இல்லை. எனக்கு நான் சொல்கிறேன் ப்ராக்டிஸ் இஸ் ஆஃப் கோர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் தட் கைண்ட் ஆஃப், ஐ திங்க் நிறைய பேர் என்னன்னா I feel they think practice is just mindless repetition of just doing the same thing again and again. I don't believe in that. I think it's more of a mindful exploration. நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம என்ன பண்றோம், நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கு, அது எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம ரொம்ப கொஞ்சோட கவனமா நம்ம அதை
ஃபாலோ பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு விஷயம் தான் ஐ திங்க் ப்ராக்டிஸ்ங்கிறது. It's got to be more exploratory. So I feel practice is of course very important. But நீங்க சொன்ன மாதிரி I derive a lot of நீங்க சொல்ற அந்த ஃபேக்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இது எல்லாமே வந்து I derive a lot out of the lyrics that people write. Because for me I think இப்போ எனக்கு வந்து இப்போ நான் ஒரு ஹீரோக்கு பாடுறேன், இல்லை நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங் ஏன்னா அது வந்து விஜய் சாரா இருக்கலாம், இல்லை அஜித் சார், ஐ மீன் இட் குட் பி எனிபடி, தனுஷ் சாரா இருக்கலாம். பட் என்னால வாட் கேன் ஐ டூ டு தட் அப்படின்னு பார்த்தா ரொம்ப லிமிட்டட் தான். என்னோட ஒரு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் தான். என்னோட என்ன சொல்றது, the different kind of emotions I can bring in எல்லாமே ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. பட் when you dwell into the lyric, it will say a lot more. லைக் அந்த ஒரு மாசான ஒரு விஷயத்த லைக் வெற்றி கொடி ஏத்து வீசும் நம்ம காத்து வருங்காலம் நம்ம கையில் தான்டா அப்படி சொல்லும்போது there is an entire energy to that. So when you feel that lyric, when you travel into that lyric, I feel it tells you the entire story. நம்ம ரொம்ப சிங்கிங்ல கூட கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லைன்னு I feel sometimes when you really dwell into the lyrics. Because if I'm going to focus more on நான் எப்படி அந்த வார்த்தையை உச்சரிக்க போறேன் அப்படிங்கிற I feel it's more of a distraction. Because at the end of the day music is communication. என்ன வெற்றி கொடி ஏத்து வீசும் நம்ம காத்து வருங்காலம் நம்ம கையில் தான்டாங்கிறத வந்து ஒருத்தன் வந்து சொல்றான்னா அது எப்படி சொல்லுவான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தானே. ஸோ நான் அது மியூசிக்கா பண்ணும்போது I feel it's more like communicating. I don't believe that it's so tune notes. அதெல்லாம் ஒரு initial stage தான், அது take off தான். Once you take off into the song, once you take off into the song and once you dwell in those lyrics, I feel lyrics will tell you the entire story. You just have to follow it. I think எல்லாமே அதுல இருந்தே வந்துரும். ஏன்னா இந்த தெரியாம ஒரு லைன் மட்டும், ஏன்னா அதுல அவ்வளோ ஒரு அனிமேட்டடான ஒரு ஃபிளேவர் இருக்கு அந்த சாங்க்கு. தெரியாம பார்த்து புட்டேன் உன்னை தெரிஞ்சேதான் மாட்டிக்கிட்டேன், என்ன நடக்க போகுதோ என்ன நலிய போகுதோ தொல்லையாச்சுடி தூக்கமே போச்சுடி தெரியாம. சார் இந்த நடுவில் அந்த விப்ராட்டோலாம் வந்து இந்த கர்நாடிக் ஹெல்ப் யூவா சார்? டக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுல்ல சார் நீங்கள் பாடுறது கேட்கும்போது? It is. I feel see classical music பாத்தீங்கன்னா it basically helps you understand what those positions are, how to travel between those positions comfortably. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல நினைக்கும் போது, இது பாடணும்னு நினைக்கும் போது the voice should also be there. No, I think it applies to any instrument. Or even I feel even உங்க கிரியேட்டிவ் ப்ராசஸ்ல கூட நீங்க ஒரு கேள்வி கேட்கணும்னு நீங்க நினைக்கிறது ஒரு விஷயம், பட் அதை வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா அதை டெலிவர் பண்ணி அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இன்னொருத்தர்கிட்ட வாங்குறது is an art. I believe music is also like that. Practice is all about getting your voice to sit in those notes and play with those notes. But what are you playing with? I think that, like I said, a lyric or the situation or the moment will tell you how to play. We don't have to இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப யோசிச்சு பண்ற ஒரு விஷயம் இல்லை when you're doing it. சார் எனக்கு தெரிஞ்சது என்டையர் சைக்கி ஆஃப் ப்ராக்டிஸை நீங்கள் இப்போ ஒன்று உடச்சி இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தீங்க தெரியுமா? ஐ திங்க் தட் இஸ் இட் ஸ்டாண்ட்ஸ் அஸ் அ டெஸ்டிமோனி டு ஹவ் யூ அப்ரோச் டு மியூசிக்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு பாட்டை நீங்கள் டியூன் எப்படி உள்வாங்குறீங்க, எப்படி பாடுறீங்கன்னு ஐ திங்க் ஆஃப் த டைம் நீங்கள் அந்த இன்ட்ரிகசிஸ் இந்த இம்ப்ரவைசேஷன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த சிங்கர் ஆர் ஐ நோ இட்ஸ் போத் வே. பட் சில ஏதாவது ஒரு பாட்டை எடுத்து ஒரு சாம்பிள் ஸ்பேஸாக வாட் யூ ஆஃபர் டு த சாங் வைல் சிங்கிங்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா சார்? லைக் சின்ன ஆடோன்ஸ்லாம் வந்து லைக் ஐ செட் என்னோட காட்ஃபாதர் மணி சர்மா சாரோட விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாட he doesn't sing. Okay, he is not a singer. There are a lot of composers who are also great singers. இப்போ யுவன் சங்கர் ராஜெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரே பாடி ஒரு பேசிக் ஐடியா அங்கே ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. மணி சார் வந்து பாட மாட்டாரு. பட் இட்ஸ் ஈவன் மோர் டஃபர் பிகாஸ் அவர் எல்லாமே ஹார்மோனியத்தில் வாசிச்சு காட்டிடுவாரு. So you have to sing exactly and அவர் and he knows exactly what he wants out of you. And the flavor, see, so what a composer looks for in a song is one thing. You have to retain all those elements, but bring in, but make it look very casual. And the entire element you ninga oru seamless oru flow oda ninga present பண்ணும்போது I think that's what really works. That's the whole combo of the thing. But there are also instances நீங்க சொன்ன மாதிரி திடீர்னு வந்து ஒரு ஸ்பான்டேனியஸா ஒரு விஷயம் நடக்கும். நம்ம ஏதாவது பாடுவோம், மேபி நமக்கு வராதனால கூட இருக்கலாம், மேபி அவங்க சொல்றது எக்ஸாக்டா நம்மளால பாட முடியாம நம்ம ஏதோ திக்கி தடுவானு வேற ஏதோ ஒன்று வரும். அப்ப அவங்க சொல்ல இது நல்லா இருக்கு, so let's retain this. அந்த மாதிரி நடந்திருக்கு.
one song that really Actually எனக்கு வந்து it has happened to us very very clearly. It has happened to me with regard to a Malayalam song, but உங்களுக்கு I don't know if the viewers can relate to that. There's a song in Malayalam called Oru Venal Pudayil சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. So அது வந்து Avasai Pichan sir again a legendary music director, but அவர் வந்து அந்த பாட்டு வந்து when he asked me to sing it, he said I have only heard you, and அப்போ ஆல்ரெடி இந்த மாதிரி குத்து பாடல்கள் நிறைய அந்த ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங் நிறைய பாடுறேன் தமிழ். This is a pure melody, it's like a full soothing melody that he had created in Malayalam. So அது வந்து நான் பாட என்ன வந்து அந்த ஒரு சிச்சுவேஷன் கூப்பிட்டப்போ he was not very sure, but he said நீ பாடு, just sing, I'll listen to it later அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சாங் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. ஃபுல்லா எப்படி பாடணும் அவரோட எல்லாமே எனக்கு ஐடியாஸ் கொடுத்துட்டு, but he was not there during the recording. I sang the entire song. பாடி முடிச்சு he walked into the studio. He said எனக்கு டிஃப்ரெண்டா இருக்கு இப்போ இந்த பாட்டு கேட்கும்போது, give me a week's time, I will get back to you and let you know what the corrections are. So after a week I did not imagine that he will call. I thought okay, he'd given me an opportunity, he tried me out good enough, I'm sure he'll go with somebody else and maybe it's not the kind of song. ஏன்னா நான் நிறைய அது சும்மா ஜாலியா எனக்கு என்ன அவர் சொன்ன ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ரீடைன் பண்ணி மற்றபடி ஃபீல் வைஸ் எல்லாமே I just went with whatever and me and the sound engineer also together we sat and did that. But then when he heard, he said it sounds fresh, it sounds new and I like it. I'm not going to give you any corrections, I'm just going to retain that song exactly like that. So this happens. I feel it is literally a kind of a collaboration, you know, between the composer, his ideas, a singer, his ideas, and then together you work towards a product that excites the two of you. The energy what you give to the song, I think sometimes it surpasses the tune's quality level when you throw and sing. I think you give out more energy than quite a few singers irrespective of the tune. அந்த மாதிரி ஒரு I think that's like bam, it gets our attention ன்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய songs இருக்கு. So does it like இந்த strain, body strainலாம் இருக்குமா சார் உங்களுக்கு அப்படி டயர்ட் ஆகி போய்? That is also there. I'll tell you an example. நம்ம பில்லால வந்து உனக்குள்ளே மிருகம்னு ஒரு பாட்டு அடிச்சுக்கோங்க சார். For a week I couldn't open my mouth for a week because அந்த மாதிரியான பாட்டு full of உனக்குள்ளே மிருகம், it's like full grunge and it was, but I enjoyed that because that is what the song demanded, you know. I also feel sometimes I get this feeling that maybe even playback singing is like acting only in a way. Playback singing is acting only. You know, in a way you kind of enact what that situation or that thing is, you know. So yeah, அந்த மாதிரி நடந்திருக்கு. There are songs that are like extremely, I still remember அருள் அந்த ஒரு பாட்டு, சூடாமணி ரொம்ப சூடா கொதிக்கிற கோழி பிரியாணி. இப்போ இந்த பிச்சு கூட இல்ல, ரொம்ப ஹை பிச் அது. இந்த கோழி பிரியாணி வந்து வேற சார் நீங்க அந்த பாட்டெல்லாம் I remember it's like on crazy high pitch. ஷாலினி and I had sung it. Pop Shalini Harris saroda. So அந்த மாதிரி it happens. I think vocal strain is something that you have to be very careful about because அது நிறைய பேருக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் நிறைய இடங்கள்ல கொண்டு விட்டுருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட், that's the only medicine. If you feel that strain and in fact I'll tell you, it happened to me when Vidyasagar sir called me for இந்த நம்ம சிறுத்தையில வந்து I think it was Rocket Raja பாடுறதுக்காக கூப்பிட்டப்போ நான் போனேன். I think அதுக்கு முன்னாடி I had some show அதுக்கு previous day. ரெண்டு குரல் கேட்டிருந்தது. But Vidyasagar sir called and I didn't want to say no. I was like I have to be there. So I landed up. அவர் வந்து பாடு அப்படின்னாரு. So that was like நான் ரொம்ப 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 நல்ல புள்ள இல்ல அப்படின்னா 4 குரல் கேட்டது. என்னடா ஆச்சு அப்படின்னாரு. Sir, I just trained my voice. Then why the hell didn't you tell me that அப்படின்னாரு. So I was like, no sir, you called me, I didn't want to tell you. I wanted to come and show it to you because I was also hoping maybe it was a different kind of a song, so maybe I'll be able to pull it up. I was like, no, let me know, when can you come again அப்படின்னாரு. 2 days அப்படின்னா 2 days back in those days, 2 days na song is gone. Oh man. Because yeah, you have so many options. No, it's not like you're the only option here, you know. You have very similar options. So I'm thinking
I said ஒரு 2 days. I said நாளைக்கு, which was for me the earliest. I don't even know by then if I'll recover. ஒரு prayerல வந்து ஒரு 2 days அப்படின்ட்டேன். Then he said okay. Then I left with this feeling that okay, it's gone. முடிஞ்சு போச்சு. But then he called me and we had so much fun during that song, and that song again he called me and it happened. சார் 2 நாள்ல எப்படி சரியாச்சு சார்? அது ஆயிடுச்சு. என்ன சாப்பிட்டீங்க? அது என்னன்னா வாய மூடி எதுவுமே பேசாம வாய்ஸ் ரெஸ்ட் தான். ஹேக்ஸ் என்ன மாதிரி ஹேக்ஸ்லாம் சார் வச்சிருக்கீங்க? இதெல்லாம் சாப்பிட்டா லேகியம் கீகியம் அந்த மாதிரி ஏதாவது? அந்த மாதிரி of course turmeric, like boiling water, boil பண்ண உடனே you would just put turmeric on top and drink. Since கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் பட் அது என்னன்னா அப்படி பாயில் பண்ணி வரும்போது நீங்க மேல போட்டீங்கன்னா அப்படியே you can see the turmeric burn like, and you know it will immediately dissolve into the water. So அதை வந்து நீங்க அப்படியே கொஞ்சம் இது பண்ணி குடிச்சீங்கன்னா that is a great thing, especially if you are having infection. That's for throat infection. But for strain I feel honey is good, kind of soothes your thing. I used to, இப்போ அவ்வளோ இல்லை, but I used to have honey with warm water every day in the morning. அது ஒரு மாதிரி க்ளீன் பண்ணுவோம். And then இது வாய்ஸ் ரெஸ்ட் தான். Rest, you just have to keep your mouth completely shut as much as possible. Then that's the best way and the quickest way that your voice can. So you give up on ice cream, cold water, காரம்? எனக்கு என்னன்னா சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரொம்ப பயம் ஐஸ்கிரீம்னா. ஏன்னா நான் சொன்னல I used to do all குட்டி programs, temple concerts எல்லாமே. So ஏதாவது ஒரு some concert will be there round the corner. ஸோ நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலே எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, டேய் ஐஸ்கிரீம் சாப்பிடாதடா, அப்படியே ஆயிடும் அப்படி சொல்லி ஐஸ்கிரீம்ங்கிறது வந்து என்ன சொன்ன மாதிரியே அது சாப்பிட்டா எனக்கு அப்படி ஆயிடும் வேற. சார் இப்போ ஃபோக் சாங்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் எரா வைஸ் வேற மாதிரி இருந்திருக்கு. ஐ திங்க் வென் வி ஹாவ் த ஸ்பேஸ் டு எக்ஸ்ப்ளோர் ஃபோக்குன்ற டயத்தில் நீங்கள் சிங்கராக இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்க. இப்போ ஐ திங்க் அந்த ஜோனில் யூ பிளேட் வெல், லைக் ரியலி வெல். அந்த ஃபோக்கே வந்து ரஞ்சித் பாட்னா அது ப்ரீஸியாகவும் இருக்கும், இல்லை ஒரு பார்ட்டிசிபேட்டரியாகவும் இருக்கும், இல்லை நாட் லைக் ஹார்ட் கோர் ஃபோக்காக மட்டும் இருக்காதுன்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய பாடல்கள் யூ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு சிங். ஸோ அதில் ஏதாவது ஒன் சாங் தட் இஃப் யூ குட் லைக்? Yeah, Porale is definitely one of my favorites. But also Sevathapulla, which is also kind of a very folkish. Adu folk. But நான் வந்து இந்த அடிப்பாட்டு கேக்குறேன் சார். நீங்க ஒரு டயத்துல அப்படியே full energy. That is Hey Vetri Vela மாதிரி அந்த மாதிரி சூப்பர் சார். Hey Vetri Vela நம்ம ஆட்டம் தான் எகிருது துள்ளா, வா அடி ஜோரா நாம எப்போதும் ஜெயிக்கணும் தோழா, பள்ளிக்கூடம் போகாமலே ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆன கூட்டம் இது, பாடம் கீடம் படிக்காமலே நான் சொல்லும் அன்பான பாடம் இது, ஏத்தி விட்டா ஏறலாம் முன்னேறலாம், சுத்தி என்ன சுத்தி ஆட்டம் போட்டு தான் கொண்டாட்டம் தான், ஹே வெற்றி வேலா நம்ம ஆட்டம் தான் எகிருது துள்ளா, வா அடி ஜோரா நம்ம எப்போதும் ஜெயிக்கணும் தோழா. சூப்பர் சார். என்ன சார் ஊர் திருவிழாவில் கொலா கட்டி இந்த மாதிரி பாட்டு கேட்டால் தானே சார் ஃபன்னு? செம்ம எனர்ஜி சார். ஐ திங்க் நிறைய நீங்கள் பாடும்போது அதில் நிறைய இருக்குது சார் நோட் பண்ணுறதுக்கே. நிஜமாவே சூப்பர் சார். தேங்க்யூ. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரொஃபிஷியன்ட் சிங்கர்ஸ். Yeah, I think that is the most exciting part for me. எனக்கு though I was trained in proper classical Carnatic music and all that, but I had this huge love for different flavors that music had to offer, you know. And in fact, even before I got into, like Gibran and me, we had a parallel combo. Yeah. So we had in fact a band way back. Like Gibran அப்பதான் வந்து jingles எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. Yeah, the Vijay from Coimbatore. அவர் அப்பதான் in fact he was studying நிறைய மியூசிக் காலேஜ் படிச்சாரு. Very unassuming, like ரொம்ப ஒரு கண்ணாடி போட்டு ஓரமா நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவனெல்லாம் I don't know, you have to discover new words. அந்த மாதிரி இருந்துகிட்டு like you know அப்போ we had a band and we used to, so we had a rock singer Sudeep Chandrasekhar சொல்லி, he's like proper from the rock scene. So அவர்லாம் பாடும்போது I used to be like amazed, like you know because of course I had the classical background, he has this heavy western background, and he used to be such an amazing singer, and this band itself was like a collaboration. We used to, so எங்களோட whole, we had a lot of compositions that we made, you know, just to explore different forms. And அதுல in fact Porale இருந்தது, in fact Sevathapulla was there,
back then itself it was there. ஏன்னா இன்னைக்கும் ஜஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு அவர் பாட்டுக்கு. ஜிப்ரான் தி இம்பார்ட்டன்ஸ் தட் இஸ் கிவன் டு சவுண்டிங் வந்து பயங்கரமாக இருக்கு. உத்தம வில்லன் ஆல்பம்லாம் என்னெல்லாம் தியரியில் இருக்கோ அது எல்லாத்தையும் பிகாஸ் அவன் அத்தனையும் போய் படிச்சு ஐ நோ ஹவு மச் யூ நோ ஒன் ஃபேஸ் லைக் ஹி வாஸ் டூயிங் சோ வெல் இன் ads. Jingles when he was like number 1000 odd. Yeah, he was the number one composer. He just dropped the whole thing and said, I want to go and study, and went to Singapore. That was like a phenomenon. I still remember, I looked up at him and like, wow man, who are you? And anga poi, what did he learn? All these things. And today he is putting all that to real use, you know. So சார் இந்த தெலுங்குல ஒரு ஒன்று பண்ணியிருக்கீங்க ரொம்ப வருஷமாக, லவ் இஸ் கான்லாம் ஆரியா டூலாம் கேட்டால் வேற லெவல். அதான் திரும்ப திரும்ப எனக்கு ஞாபகம் வருது உங்கள் எனர்ஜி தான் சார். ஐ ரியலி வாண்ட் டு நோ ஹவ் யூ எப்படி நீங்கள் நின்று எப்படி பாடுவீங்க அப்படின்னு. மைக் ஒரு 5 அடி வச்சு அந்த ஸ்டுடியோக்குள்ளே அப்படியே உங்களை சுற்றி ஒரு நெருப்பு வளையம் இருக்குமா அந்த மாதிரி அப்படி. நான் வந்து ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இப்போ பாடலாம் வேணாம். அந்த லவ் இஸ் கானோட ஸ்டார்டிங் அந்த 4 வார்த்தை மட்டும் சொல்லுங்களேன். அந்த பாட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுது? My love is gone, my love is gone, my love is gone, my love is gone. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னீங்களே சார், கோரேவா என்னது? போயே போயே லவ்வே போயே போத்தே போயிந்தே. It's gone, it's gone, it's gone, my love is gone. போயே போயே லடுக்கி போயே போத்தே போயிந்தே. It's gone, it's gone, it's gone, my love. தலதந்த ஆரிப்பே கதை மாறிப்பே நர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 
My love is gone, my love is gone, my love is gone, my love is gone. சார் தேங்க்யூ சார். சீரியஸாக இவ்வளோ பக்கத்தில் நின்று அதை விட்னஸ் பண்ணுறதுலாம், ஏன்னா இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இதே எப்படி பாடலான்னு ஒன்று பண்ணி காமிச்சிங்களே கண்ணு முன்னாடி, இங்கேருந்து பாடலான்னு. சார் அதான் சொல்கிறேன், this is not the original key, it's way more higher, but yeah. பசிக்குமா சார் சாப்பிட்ட அப்புறம் பயங்கரமா அந்த மாதிரி? Yeah, but DSP is like that, like he's full of energy. அந்த ஸ்டுடியோக்குள்ள போனாலே அவர் வந்து ஒரு எப்படி நீங்க உள்ள போவீங்கங்கிறது விஷயம் இல்லை, வெளியில வரும்போது you will be like 1000 watts. நீ உடம்புல இருந்து கரண்ட் எடுத்துக்கடா. Exactly. He's all the time is full of energy and full of great vibe. சார் நீங்கள் நல்லா பாடுவீங்கன்றதெல்லாம் தாண்டி ஹவு செல்ஃப் அவேர் யூ ஆர் ஆஃப் யுவர் டர்ஃப்ன்றது இந்த இன்டர்வியூவில் காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். அப்படியே மிட் பாயிண்ட்டில் இந்த இன்டர்வியூ முடிப்போம். திரும்ப ஒரு லிஸ்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸை கூட வச்சுக்கிட்டு உங்களோட ஒரு ஜாமிங் ஒன்று பண்ணி ஆகணும். இப்போ இந்த கடைசியில் ஒரு சின்னதாக ஒன்று அப்படியே என்ன பாட்டு பாடலாம்? அப்படியே எங்களை கூட்டு போங்க. செவத்த புள்ள மனசுக்குள்ள நானும் இருப்பேன்னா, அடி அண்டி புள்ள ஒன்ன நினைச்சா ஒருங்க நினைப்பேன்னா, கண்டாங்கிச்சால காத்துல பறந்தா மூச்ச மறைக்குது மனச பறிக்குது, கண்டாங்கிச்சால காத்துல பறந்தா மூச்ச மறைக்குது மனச பறிக்குது, உதட்டோர மிச்சத்துல என் மனச கொடுத்தேண்டி உசுரும் கொடுத்தேண்டி, செவத்த புள்ள மனசுக்குள்ள நானும் இருப்பேன்னா, அடி அண்டி புள்ள ஒன்ன நினைச்சா உறங்க நினைப்பேன்னா.